ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு நோவா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா வால்யூம் கன்ஃபர்மேஷன் ஸ்ட்ராட்டஜி. இந்த ஸ்ட்ராட்டஜியில நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு மார்க்கெட் வந்து ஒரு அக்குமுலேஷன் ஜோன் இல்லைன்னா ஒரு கன்சால்டேஷன் ஜோன்ல டிராவல் ஆகிட்டு இருக்கிறப்ப அந்த பர்டிகுலர் ஜோனை பிரேக் அவுட் பண்ணி அந்த கன்சால்டேஷனை பிரேக் அவுட் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்டுக்கு போகுது இல்லை டவுன் ட்ரெண்டுக்கு போகுது அப்படின்னா அது ரியலான பிரேக் அவுட்டா இல்லை வந்து ஃபேக்கான பிரேக் அவுட்டான்னு இந்த ஸ்ட்ராட்டஜி மூலமா நம்ம ரியலா அனலைஸ் பண்ணி நம்ம அந்த ட்ரேட் அந்த மூவ்மெண்ட் இருக்கிற அந்த ட்ரெட்லயே நம்ம ட்ரேட் இருக்கிறதுமே ஒரு மேஜர் ப்ராஃபிட்டை வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஸோ அதுக்காக யூஸ் பண்றது தான் இந்த ஸ்ட்ராட்டஜி. இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு போறதுக்கு முன்னாடி டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற கூகுள் ஃபார்ம் கிளிக் பண்றது மூலம் நம்மளுடைய கம்யூனிட்டி பேஜ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இங்க யூடியூப்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடாத ஒரு சில தகவல்களை நம்மளுடைய கம்யூனிட்டி பேஜ்ல நம்ம டைரக்டாவே வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அது உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? சரி, ஸ்ட்ராட்டஜிக்கு போகலாம். இந்த ஸ்ட்ராட்டஜில நம்ம யூஸ் பண்ண போறது 2 இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஒன் ஆன் பேலன்ஸ் வால்யூம் ஓபிவி இண்டிகேட்டர்ஸ் சொல்லிட்டு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து டான் செயின் சேனல்ஸ் சொல்லிட்டு சொல்லுவோம். சரி, ஓகே. ட்ரேடிங் வியூல போய்க்கிங்க. அதுல இண்டிகேட்டர்ஸ்ல ஆன் பேலன்ஸ் வால்யூம் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சீங்கன்னா ஆன் பேலன்ஸ் வால்யூம் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறப்போ உங்களுக்கு ஒரு இண்டிகேட்டர் விசிபிள் ஆகும். ஸோ இதுதான் ஆன் பேலன்ஸ் வால்யூம் இண்டிகேட்டர். இது ரொம்ப சிம்பிள். மார்க்கெட்டுடைய கன்சால்டேஷன் ஜோன் நம்மளுக்கு அனலைஸ் பண்றதுக்காக யூஸ் ஆகிறது தான் இந்த ஓபிவி இண்டிகேட்டர். இது மூலியமா இந்த ஓபிவி இண்டிகேட்டருடைய அனதர் ஒன் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா ஹையர் ஹை, ஹையர் லோ, லோவர் ஹை, லோவர் லோ அப்படிங்கிறது இந்த மார்க்கெட்டுடைய மூவ்மெண்ட் ஸ்டெப் பை ஸ்டெப் மூவ்மெண்ட் இருக்கு இல்லைங்களா? ஸோ அதை யூஸ் பண்றதுக்கும் அதை ஐடென்டிஃபை பண்றதுக்கும் இந்த இண்டிகேட்டர் நம்ம யூஸ் பண்ணுவோம். பட் இந்த இண்டிகேட்டர்ல அந்த ஹையர் ஹை, ஹையர் லோ, லோவர் ஹை, லோவர் லோ எக்ஸ்பிளனேஷன் வந்து நம்ம ஃபர்தரா நெக்ஸ்ட் வீடியோஸ்ல பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த இண்டிகேட்டர்ஸை இந்த ஸ்ட்ராட்டஜியோட எப்படி நம்ம மிங்கிள் பண்ணி பார்க்க போறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் யூஸ் பண்ற இண்டிகேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா டான் செயின் சேனல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேங்களா? இந்த டான் செயின் சேனல்ஸ் அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு போலிங்கர் பேண்ட் தான். ஒரு பெரிய டிஃபரெண்ட் கிடையாது. பட் போலிங்கர் பேண்ட்ல வந்து நம்மளுக்கு வந்து என்ன சொல்றது, இந்த ஹையர் ஹை பொசிஷன் வந்து நம்மளால தெரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா வந்து அது ஒரு நார்மல் கர்வ் ஸ்ட்ரக்சர்லயே வந்து அந்த கேண்டிடேட் இது மார்க்கெட் மூவ் ஆகும். அந்த அப்பர் பேண்ட் அண்ட் லோவர் பேண்ட் டான் ஒரு நிமிஷம் டான் செயின் சேனல் உள்ள என்டர் ஆயிடுவோம். டான் செயின் சேனல்ஸை கிளிக் பண்ணிக்கிறீங்க. ஸோ இந்த போலிங்கர் பேண்ட்ல பாத்தீங்கன்னா இந்த அப்பர் அண்ட் லோவர் பேண்ட் இருக்கு இல்லைங்களா, அது எப்படி மூவ் ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இப்போ இந்த மாதிரி ஒரு கட் ஷேப்ல மூவ் ஆகாது. எப்படின்னா இந்த மாதிரி ஒரு அப்படியே ஈக்குவலா ஒரு பேலன்ஸ்டு தான் உங்களுக்கு வந்து ஒரு ஜிக்ஜாக் பொசிஷன்ல தான் மூவ் ஆகும். சரிங்களா? பட் இந்த டான் செயின் சேனல்ல நம்மளுக்கு என்னன்னா ஒரு லைன் மேல ஒரு பர்டிகுலர் லைன், ஒரு ஹரிசாண்டல் லைன் இந்த மாதிரி மூவ் ஆகுறதுனால மார்க்கெட் வந்து கிட்ட கன்சல்டேஷன் ஜோனுக்கு வந்துருச்சா, இதுக்கு மேல வந்து மார்க்கெட் என்ன ஆகும் அப்படிங்கிறது ஒரு ஐடென்டிஃபை பண்றதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் இந்த டான் சேனல்ஸ்ல. ஸோ அதை தான் நம்ம பார்க்க போறோம். சிம்பிள். இந்த ஸ்ட்ராட்டஜில நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து நீங்க வெறும் கேண்டில்ல மட்டும் பாருங்க. ஒரு கன்சல்டேஷன் ஜோன்ல ரன் ஆகுதா அப்படிங்கிறத பார்க்கணும். அதே வந்து கன்சல்டேஷன் ஜோன்ல ரன் ஆகுதா அப்படின்னா இந்த டான் செயினுடைய அப்பர் அண்ட் லோவர் பேண்ட் வந்து கிட்ட வந்திருக்கும். ரொம்ப கிட்ட வந்துருச்சு அப்படின்னா அதை வந்து பாத்தீங்கன்னா கன்சாலிடேஷன் ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதாவது அப்பர் பேண்டும் டவுன் நோக்கி வரும், லோவர் பேண்டும் அப்பர் நோக்கி போகும். சரிங்களா? ஸோ இப்போ இங்க போயிருக்கு இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஆகும், ஒரு கிட்ட பொசிஷன் வரும். இது வந்து ஒரு கன்சல்டேஷன் ஜோன்ல மார்க்கெட் ஆக்ட் ஆக போகுது அப்படிங்கறத காட்டக்கூடிய ஒரு சிம்பிளான ஒரு இண்டிகேஷன் தான். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி இண்டிகேட்டர் ஆகுதுங்களா, இந்த டைம்ல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த மார்க்கெட்டுடைய பொசிஷன் சரிங்களா, அதை வந்து ஓபிவில நீங்க கன்சிடர் பண்றீங்க. ஓபியில ஒரு கன்சல்டேஷன் ஜோன் நடக்குது அப்படின்னா அப்ப அங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாக்குறீங்க. சோ இங்க வந்து மார்க்கெட் பாருங்க ஒரு 561ல இருந்து 561ல இருந்து எதுக்குள்ள ரன் ஆகுது, 576 சாரி 580 வரைக்கும் வச்சுங்க. ஓகேங்களா? ஆல்மோஸ்ட் 580 வரைக்கும் 561 டு 580 ஒரு 20 பாயிண்ட்ஸ்க்குள்ள மார்க்கெட் மூவ் ஆகிட்டு இருக்கு. சேம் இதே ட்ரெண்ட் லைனை நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா இந்த ஓபிவிக்கும் போடுங்க. சரிங்களா? என்ன பண்ணணும், இதே ட்ரெண்ட் லைனை ஓபிவிக்கும் நீங்க போடணும். சரிங்களா? சோ இங்கேயும் கன்சால்டேஷன் ஜோன் ஆக்ட் ஆகுது. சரிங்களா? இப்ப இந்த ஓபிவில இந்த ஜோன்ல இருந்து இந்த ஓபிவியுடைய லைன் உடைச்சிட்டு கீழே இறங்குதோ அட் த சேம் டைம் பாத்தீங்கன்னா அங்கேயும் உங்களுக்கு கேண்டில்லையும் கண்டிப்பா என்ன ஆகும், மார்க்கெட் வந்து உடைச்சிட்டு கீழே இறங்கும். அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. சோ அப்படி உடைச்சிட்டு இறங்குறப்ப என்ன நடக்கும், இது மினிமம் எவ்வளவு நேரம் ஆக்ட் ஆகணும் அப்படின்னா 5 ஹவர்ஸ் ஆக்ட் ஆகணும். ஓகேங்களா? அதுல ஓபிவில வந்து இந்த ஜோன் வந்து எவ்வளவு நேரம் ஆக்ட் ஆகணும், குறைஞ்சபட்சம் ஒரு 5 ஹவர்ஸ் ஆச்சு ஆக்ட் ஆனா தான் ஒரு
கரெக்டான ஒரு ஷார்ட் டேர்ம் கன்சால்டேஷன் ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஒரு 5 ஹவர்ஸ் இது பாருங்க முன்னாடி நாள் ஒரு 21 அப்படின்னா 9 மணிக்கு ஸ்டார்ட் ஆனது. நெக்ஸ்ட் டே மார்னிங் 6:00 கிட்டத்தட்ட 10 ஹவர்ஸ்க்கு மேல ஆக்ட் ஆயிருக்கு. ஓகே. அது ஒரு பெஸ்ட்டான கன்சல்டேஷன் ஜோன்னே சொல்லலாம். ஆக்ட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு என்ன ஆயிருக்கு மார்க்கெட் வந்து இங்க பிரேக் அவுட் ஆகி என்ன ஆயிருக்கு உங்களுக்கு கீழே டவுன் ஆயிருக்கு சரிங்களா. ஸோ இங்க பிரேக் ஆயிருச்சு. பிரேக் ஆனதுக்கு அப்புறம் இது ஒரு மார்க்கெட் வந்து ரீடெஸ்ட் எடுக்குது. ஸோ இங்க பிரேக் ஆகுறப்ப இந்த லோவர் பேண்ட் இருக்கு இல்லைங்களா, இந்த டிசியோட லோவர் பேண்ட் நம்மளுக்கு கீழ் நோக்கி டவுன் ட்ரெண்ட்ல மூவ் ஆக ஆரம்பிச்சிருக்கும் சரிங்களா. ஸோ இது ஒரு இண்டிகேஷன். டிசி நம்மளுக்கு என்ன சொல்லிருச்சு, டான் செயினும் மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்ல போக போகுதுன்னு சொல்லிருச்சு. ஓபிஇல இருக்கிற கன்சல்டேஷன் ஜோனும் நம்மளுக்கு லாஸ்ட் 10 ஹவர்ஸ்ல பிரேக் அவுட் ஆயிடுச்சு. மினிமம் நம்ம 5 ஹவர்ஸ் வைக்கணும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. இது பிரேக் அவுட் ஆக ஸ்டார்ட் ஆயிருச்சு. அட் த சேம் டைம் இங்கேயும் மார்க்கெட் வந்து ஆயிடுச்சு, கேண்டிலும் கீழே மூவ் இந்த ட்ரெண்ட்ல அப்படியே உடைச்சிட்டு கீழே வந்துட்டு ஒரு ரீடெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த ரீடெஸ்ட் எடுக்க ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ரீடெஸ்ட்ல வந்து நீங்க மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் நோக்கி மூவ் ஆகுதுன்னு எடுத்ததுன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் வந்து கிடைச்சிருக்கும். இங்க பாருங்க உங்களுக்கு ஒரு மேஜரான ஒரு ப்ராஃபிட் வந்து இங்க கிடைச்சிருக்கும். சேம் as வேற எங்கேயாச்சும் பார்க்கலாம். ஓகே. ஓபிவில ஒரு கன்சால்டேஷன் ஜோன் ஆக்ட் ஆகுது பாருங்க. இங்க பாருங்க ஓபிவில ஒரு கன்சால்டேஷன் ஜோன் ஆக்ட் ஆகுது. இதுல மார்க்கெட் மூவ் ஆயிருக்கு. அட் த சேம் டைம் இங்கேயும் ஒரு டபுள் சப்போர்ட் எடுத்திருக்கு, தெரியுதுங்களா? 1 2 இது ஒரு சப்போர்ட் தான். ஓகேங்களா? பிரேக் அவுட் ஆயிட்டு மேல போயிருச்சு. ஒரு 3 டைம்ஸ் சப்போர்ட்ஸ் எடுத்திருக்கு. ஸோ தேர்ட் டைம் பிரேக் அவுட் ஆயிருக்கு. தேர்ட் டைம் பிரேக் அவுட் ஆகிறப்ப ஓபிவிலையும் பாயிண்ட்ஸ் வந்து பிரேக் அவுட் ஆயிருச்சு. ஸோ ரீடெஸ்ட் எடுத்திருக்கு. ரீடெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறம் மார்க்கெட் டவுன்ஃபால் ஆயிருக்கு. இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகும்போது உங்களுக்கு டான் செயின்ல என்ன ஆயிருச்சு, மார்க்கெட் வந்து கீழே போறதுக்கான இண்டிகேஷன் வந்து நம்மளுக்கு கொடுத்துருச்சு. கரெக்ட்டுங்களா? ஸோ இங்க இண்டிகேஷன் கொடுத்துருச்சு. அட் த சேம் டைம் இந்த ஓபிவிலையும் கன்சால்டேஷன் ஜோனை நம்மளுக்கு பிரேக் அவுட் பண்ணியாச்சு. அட் த சேம் டைம் நம்மளுக்கு என்ன ஆயிருக்கு, இந்த 3 டைம்ஸ் சப்போர்ட்டையும் பிரேக் அவுட் பண்ணி மார்க்கெட் வந்து ஒரு டவுன்ஃபாலை நோக்கி கீழே மூவ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த இடத்துல ரீடெஸ்ட் எடுக்கிறப்ப நீங்க ட்ரேட் எடுத்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்க ஒரு மேஜர் ப்ராஃபிட் வந்து கிடைச்சிருக்கும் சரிங்களா. 490 500 டு உங்களுக்கு கிட்டத்தட்ட 477 ஒரு 23 பாயிண்ட்ஸ்க்கு மேல உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜி நம்மளுக்கு எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, ஒரு ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்றதுக்காக சரிங்களா. ஒரு ட்ரெண்ட் வந்து ஒரு கரெக்டான இடத்துல மூவ் ஆகிட்டு இருக்கா, அந்த இடத்துல வந்து ட்ரெண்ட் வந்து நம்மளுக்கு ஒரு சக்சஸ்ஃபுல்லான பிரேக் அவுட்டை கொடுக்குதா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த வால்யூம் கன்ஃபர்மேஷன் ஸ்ட்ராட்டஜி நம்மளுக்கு யூஸ் ஆகுது. இங்க பாருங்க இது ஒரு மேஜர் சப்போர்ட் 1 2 3 மல்டிபிள் டைம்ஸ் டச் பண்ணியிருக்கு. சேம் as இங்கேயும் பாருங்க ஓகேங்களா. 1 2 இது ஒரு கன்சல்டேஷன் ஜோனா ஆக்ட் ஆயிருக்கு. லிட்டில் பிட் லைட்டா டவுன்ஃபால் ஆயிருக்கு. பட் வந்து இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் வந்து இந்த ட்ரெண்டை வந்து சப்போர்ட்டை வந்து நம்மளுக்கு உடைக்கல. இங்க இருக்கிற சப்போர்ட் வந்து இன்னும் உடைக்கல. உடைச்சதுக்கு அப்புறம் தான் ட்ரேட் எடுக்கணும். இங்க உடைச்சிருக்கு. உடைச்சோன்னே நீங்க ட்ரேட் எடுத்தீங்கன்னா ஒரு மேஜர் ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஓகேங்களா, புரியுதுங்களா? ஸோ வெறும் இந்த ஓபிவியை மட்டும் பார்க்காம இந்த டான் செயின்ல இருக்கிற கன்சால்டேஷன் ரேஞ்சையும் பார்த்துட்டு அட் த சேம் டைம் இந்த சப்போர்ட்டையும் பார்க்குற பட்சத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் வந்து கிடைக்கும். ஓகேங்களா. இந்த வீடியோ சம்பந்தமான இந்த ஸ்ட்ராட்டஜி சம்பந்தமான டவுட் ஏதாச்சும் இருந்தால் கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. அட் த சேம் டைம் வந்து நம்மளுடைய கம்யூனிட்டி பேஜில் நீங்கள் டேரக்டாக கமெண்ட்ஸ் கேட்டுக்கலாம். அது கொஞ்சம் ஓப்பனாக பேச முடியும். யூடியூப்ல வந்து எதாவது இருந்தாலும் நம்ம ஓப்பனாக பேச முடியாது. ஏன்னா யூடியூப்ல வந்து ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ கம்யூனிட்டி பேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணி தாராளமாக கேட்கலாம். உங்களுக்கு கண்டிப்பாக கைட் பண்ணுவோம். தேங்க்யூ.